கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. அந்நியனை சிறுமைப்படுத்தக்கூடாது. யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது. எல்லாரையும் நேசிக்க பழகணும். அப்பந்தான் நாம தேவ அன்பை பிறருக்கு காட்ட முடியும். ஆமாம், லேவியராகமம் 19வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனம் பார்த்தீங்கன்னா, யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களுடைய தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொன்னாங்க இஸ்ரவேலர் இருக்கா. இன்றைக்கி நம்ம இதில் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது, மற்றவங்கள தவறாக நடத்தக்கூடாது. அவங்க நம்ம ஊர்க்காரங்களாக இருக்கலாம், நம்ம ஊர்க்காரங்க இல்லாமல் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை தூரம் யாராக இருந்தாலும் சரி, மனுஷங்களை நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது. அதே போல் நம்மை நாம் நேசிக்கிறது போல் அவங்களையும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பாவ அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை விளையாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஏசுப்பா பிள்ளைங்க. அப்போ ஏசுப்பா போல் பிறருக்கு அன்பை காட்டணும், யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது. ஜெபம்லாமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தன்மையை நாளைக்கு வரை கண்டிப்பா ஏசப்பா, நாங்கள் யாரையாவது தவறாக நடத்தீங்களா நீங்கள் எங்களை ஒரு போல அப்படி அடபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசு சமைச்சிக்கலாம் இன்ஷால் பிதாவே, ஆமீன். எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் சமமாய் நடத்துவோம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். இதுவே இன்றைய நற்செய்தி. மட்டுமே முடிவுண்டாகட்டும்.